ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சில வாழ்வியல் சிந்தனைகள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, நம்ம எப்போவுமே தினசரி வாழ்க்கையில் நம்ம 4 பேர் பார்த்து பாராட்டும்படியாக நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது. எல்லாருடைய கோல் அதுதான். 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்லா வாழணும். அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க மதிக்கிற மாதிரி நமக்கு அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம தெருவில் நம்ம ஊரில் உள்ளவங்க மதிக்கிற மாதிரி. யார் அந்த 4 பேருனா இவங்க தான். ஓகேங்களா? அந்த 4 பேரை மதிக்கிற மாதிரி நம்மள்கிட்ட பணம் இல்லாட்டியும் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு, நல்ல உடைகளை உடுத்திக்கிட்டு, நல்ல வாகனங்களை வைத்துக்கொண்டு, அந்த 4 பேர் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்தி, நல்ல ஒரு கண்ணியத்தோட, இந்த கண்ணியம் டபுள் கோட்ஸ், கண்ணியம்ங்கிறது அடுத்தவங்க கண்ணோட்டத்தில் அடுத்தவங்களால் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவதானிக்கப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். உண்மையிலே அப்படி இருக்கீங்களாங்கிறது நமக்கு ரெண்டாவது ஒரு விஷயமாக போயிடும். முதல் விஷயம், அடுத்தவங்க அந்த 4 பேர் மனசில் நம்ம குடிகொள்ளணும். ஆக்சுவலாக 4 பேரை நம்மளை மதிக்கணும், பாராட்டணும், கண்ணியப்படுத்தணும். அதனால தான் ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ், முயற்சிகள் நம்ம போட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த 4 பேர் மனசில் நல்லது நம்ம நல்லா பதியணுங்கிறதுக்காக, நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நம்ம செய்கிற இந்த பிரயத்தனங்கள், முயற்சிகள் எல்லாமே ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து இல்லைங்க. கடைசியில் நம்ம வாழ்க்கையினுடைய மதிப்பு, குவாலிட்டி, நம்ம வாழ்க்கையினுடைய ரியல் வேல்யூ எதில் இருக்குன்னா, நமக்கு நாமே சுய மதிப்பீடு. நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம அனுபவத்தின் மூலம் பல திறமைகளை அடைந்திருக்கக்கூடும், பல விஷயங்களை தெரிந்திருக்கக்கூடும், பல நபர்களை அறிந்திருக்கக்கூடும். எல்லாருக்கும் ஒரு சுய மதிப்பீடு இருக்கும். தன்னை பற்றியே தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே தன்னை பற்றிய ஒரு சிறந்த மதிப்பீடும் இருக்கும். அவங்க நினைத்து பெருமிதப்படக்கூடிய அளவுக்கு நான் ரொம்ப இந்த விஷயத்தில் நல்ல திறமையானவன், இந்த விஷயத்தில் நான் அனுபவப்பட்டு ரொம்ப திறமையை வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்குவாங்க அவங்களே. அதே சமயத்திலேயே எல்லாருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கும். இந்த ஏரியாவில் நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகணும். ஸ்ட்ரென்த், வீக்னஸ்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தங்களுடைய பலமும் தெரியும், பலவீனமும் தெரியும். பலவீனம் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. தெரியாத மாதிரி காட்டிக்குவாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில ஆள், இப்போ நான் நினைக்கக்கூடும், உதாரணத்துக்கு டக்குன்னு கோபம் வந்துடுது. அதனால் ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட், பல உறவுகள், பல ரிலேஷன்ஷிப்ஸ், ஆஃபீஸில், வீட்டில் உதாரணங்கள். இந்த கோவத்தை அடக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நினைக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய பலவீனம். வெளியில் உள்ளவங்களுக்கு அது தெரியாது. வீட்டில் மட்டும்தான் அவர் கோவப்படுவார் ஆக்சுவலாக. உதாரணத்துக்கு இப்போ அந்த கோவத்தில் அவங்க நல்ல முயற்சிகளை போட்டு டே டு டே பேசிஸில் அதை பண்படுத்தி கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களில் ஈடுபட்டால் அது ஒர்த்து வாழ்க்கையில். இது 4 பேருக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, உங்களுடைய சுயமதிப்பீட்டின்படி உங்களையே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. என்னையே நான் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நம்மளையே நாம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செல்ஃப் டெவலப்மெண்ட், சுய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கல, அதை பற்றி we don't care attitude தான். It doesn't matter at all. No matter how the others feel, we should work on improving and developing our own selves. நமக்கு இது மட்டும் இல்லை, கோபம் மட்டும் இல்லை. ஒரு சில பேர் ரொம்ப ஷையாக இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க பை நேச்சர். அவங்க சோஷியலைஸ் ஆகாமல் இருக்கிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு போயிடும். அவங்க வேலை செய்கிற இடத்துல நிறையா பேர்கிட்ட நெட்வொர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் அதை உடச்சிக்கிட்டு பை நேச்சர் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் நல்லா வெளியில் வந்துடுவாங்க ஆக்சுவலாக. ஒரு சில பேர் தடுமாறுவாங்க. அப்போது இது நமக்கு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு. இது நம்ம நல்லா சோஷியலைஸ் ஆகணும், கம்யூனிகேஷனை வளர்த்துக்கணும், அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க எஃபர்ட்ஸ் போடணும். இப்படி முயற்சிகள் செய்யணும். இந்த முயற்சிகள் உங்களுக்கே தெரிஞ்சால் போதும். 4 பேருக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த முயற்சிகள் 4 பேருக்கு தெரிஞ்சு 4 பேர்கிட்ட நல்லது வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு மட்டும் உங்களுடைய பலவீனம் தெரியும். அடுத்தவங்களுக்கு பலவீனத்தை நம்ம காட்ட விரும்பவே மாட்டோம். நமக்கு தெரிகிற பலவீனங்களை நம்மளே முயற்சி செய்து டெவலப் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தால், நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இல்லை நம்ம நினைக்கிறோம்ல, அந்த 4 பேர் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துன்னு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நீங்கள் மிக சிறந்தவராக தருவீர்கள், எந்த முயற்சியும் இல்லாமலே. ஏன்னா நமக்கு நாமே நம்ம சுய முன்னேற்றத்தில் நம்ம பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம டெவலப் பண்ணிட்டோம். இல்லை, நிறைய பலவீனங்கள் இருக்குது, ஒரு 5 பலவீனங்கள் இருக்குது, அதில் 2 நம்ம முயற்சி பண்ணி கிளியர் பண்ணிட்டோம், நல்லா வந்துட்டோம், இன்னும் 3 இருக்குது, முயற்சி பண்ணுவோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் சுய மதிப்பீடு இருக்கணுமே ஒழிய, அந்த 4 பேர், வெளியில் உள்ள 4 பேருக்கு தெரிகிறதுக்காக நம்மளுடைய பொருள், நம்மளுடைய அறிவை காமிச்சு இப்படி நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும், அந்த 4 பேர் எப்போவுமே நம்மளை மதிக்கணும்னு அந்த ஒரு மதிப்பீடு, எக்ஸ்டர்னல் இவாலுவேஷனில்
எந்த பிரயோஜனமும் இல்லை. சுய மதிப்பீடு ரொம்ப முக்கியம். நீங்கள் சுய மதிப்பீடு நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 பேருடைய எவாலுவேஷனில் நீங்கள் சிறந்தவராகத்தான் தெரிவீர்கள். மிக்க நன்றி பார்த்தமைக்கு. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.